வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். இன்றைய தினத்தில் நாம் பொருட்பாலில் 69வது அதிகாரமாக உள்ள தூது என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 690வது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். தூது என்பதற்கு நல்ல தூதுவனின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 690வது திருக்குறளுக்கு செல்வோம். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம். வேற்று நாட்டு அரசரிடம் தூது செல்லும் போது தன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் கூட தன் அரசனுக்கு நன்மை செய்ய முற்படுபவனே சிறந்த தூதுவனாக கருதப்படுவான். மீண்டும் பொருள், வேற்று நாட்டு அரசரிடம் தூது செல்லும் போது தம் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் கூட தம் அரசருக்கு நன்மை செய்ய முயற்சிப்பவன் நல்ல தூதுவனாக கருதப்படுவான் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை எப்போதும் நாம் பின்பற்றுவோம். வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.